யாரு நடைகளே நீ வாய் சிவக்க வெற்றலை சரி தலை நிறைய மல்லிகை பூ ஆமா அவ்வளவு அழகு சரி நீ நடந்து வந்து வருகின்றார்கள் சரிதான் இந்த அசுரரும் தேவான்களும் நெருக்கமிட்டு கொண்டு இருக்க வேண்டி இடம் நோக்கி வருகின்றார் என் பெருமாள் சரி பெண்ணை கண்டார்கள் இந்த அசுரர்கள் அம்மா அப்படி மெய்மறந்து பார்க்கின்றார்கள் நம்ம வச்ச வாங்காம டேய் சண்டை நிறுத்து அதோ பாருடா எவ்வளவு அழகான பெண்ணால் வந்து கொண்டிருக்கின்றார் அம்மா அவன் நடை என்ன உடை என்ன அவன் சிரிப்பு என்ன உண்மையிலே என் வாழ்நாளே இப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்ததே இல்லடா அழகுன்னா அழகா அப்படி ஒரு அழகு நேத்து வரைக்கும் கண்ணு தெரியலன்னா இன்னைக்கு கண்ணு தெரிஞ்சுட்டாங்க கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கனால கண்ணு தெரியுது நேத்தம் நடிச்சிருக்கா பொண்ணு சரி பாரு என்ன அந்த பெண்ணை பார்க்கும்போது யாரை பார்க்கணும் வரா அந்த பொண்ணு என்னையே பார்த்துட்டு சிரிச்சுட்டு வர்றா பொண்ணை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டாலும் பைத்தியக்காரன் நீங்க எல்லாம் உட்காந்து பாத்துட்டு இருங்க அந்த பொண்ணு அப்படியே என்ன பார்த்து சிரிச்சாங்க அசுரர்கள் தேவான்களை முன்பி வந்து சொல்கின்றார்கள் சரி ஐயா அசுரர்களே என்னம்மா தேவான்களே என்னம்மா என்ன ஒரே சத்தமா இருக்கு அம்மா என்னம்மா என்ன மரியாதை அம்மா என்ன பிரச்சனை உங்களுக்கு இவங்களும் அசுரர்கள் நாங்கெல்லாம் தேவாதித்யர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து இந்த கடலில் அமுதுகடைந்தா அமுதுகடைவருக்கு முன்பாக எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம் எப்படி இரண்டு பேரும் சேர்ந்து அமுதுகடை வேண்டும் பிறக்கக்கூடிய அமுதத்தை ஆளுக்கு பாதியாக பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்து வேண்டிய கருவிகளை உண்டு செய்து நாங்கள் அமுதுகடைந்தோம் தேவக்கள் அறந்தக்கூடிய தேவ அமிர்தம் வந்து பிறந்தது பிறந்த அமுதமானது மூர்க்க குணமுடைய இந்த அசுரனுடைய கையில கிடைத்தது இந்த அசுரனுக்கு அமுது கிடைத்ததனால இப்ப எங்களுக்கு அமுதத்தில் பங்கு கொடுக்க முடியாது சொல்லி மறுக்கின்றார்கள் ஆகையால் இத்தனை ஆண்களுக்கு மத்தியில நீ மட்டும் பெண்ணா வந்ததுனால எங்களுக்கு அப்படியே பேசி முடிச்சு அமுதத்துல எங்களுக்கு நீ பங்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா வாழ்க்கையில உனக்கு நாங்க நன்றியே சொல்ல மாட்டோம் சொல்லவே வேண்டாம் மறக்க மாட்டோம் அப்படியா பாருங்கள் இது அமுதம் தானே எப்படி பங்கிட்டு இருந்தது என்று உங்களுக்கு பிரச்சனை அதான் சிக்கல் நான் வந்துட்டேன்ல பிரச்சனை இல்லாம நான் அமுதத்தை பங்கு வச்சு கொடுக்கிறேன் சரி பாருங்கள் என் மீது நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அமுத கலசம் என் கையிலே தாருங்கள் சரி நான் பங்கு வச்சு கொடுக்கிறேன் பாவத்துக்கு பாவமில்ல உன்னை விட்டு வேற வழி கிடையாது இந்த இடத்துல சரி பரவாயில்ல இருந்தாலும் எங்க அண்ணன் ஒரு சொல்லு கேட்டுடுவோம் அண்ணே என்னண்ணே இந்த பொண்ணை நம்பி இந்த அமுதத்தை கொடுத்துடலாமா பெண்களை நம்ப கூடாது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் சரி ஆனா இந்த பெண்ணை நம்பி கொடுக்கலாம் சரியவர்களா ஆமா பரவாயில்ல நம்பி கொடுத்துடலாமா அமுதத்தை கொடுத்துடலாமா